வெளிநாடு சென்று முதலீடுகளை ஈர்ப்பதில் முதல்வர் ஸ்டாலின் மற்ற முதல்வர்களை காட்டிலும் பின்தங்கி உள்ளதாக தமிழக பாஜ தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். அவரது அறிக்கை: முதல்வர் ஸ்டாலின் ஐரோப்பிய பயணத்திற்கு முதலில் எனது வாழ்த்துகள். தமிழகத்தின் முதலீடுகளை அதிகரிக்கும் எந்த முயற்சியையும் தமிழக பாஜ சார்பாக வரவேற்க தயாராக உள்ளோம். ஆனால் ஆட்சி பொறுப்பேற்றது முதல் முதலீடுகளை ஈர்ப்பதாக கூறி ஒவ்வொரு வருடமும் பல வெளிநாடுகளுக்கு பயணித்த தமிழக முதல்வர் ஸ்டாலின் தனது பயணத்தின் பலன் என்ன என்பதையும் ஈர்க்கப்பட்ட முதலீடுகளுக்கான வெள்ளை அறிக்கையையும் வெளியிடாமல் அடுத்த வெளிநாட்டு பயணத்திற்கு ஆயத்தமாகியிருப்பது தான் மக்களை குழப்பமடையச் செய்துள்ளது. காரணம், உத்தரப்பிரதேசத்தின் முதல்வர் யோகி ஆதித்யநாத் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டே சுமார் 7.12 லட்சம் கோடி முதலீடுகளை ஈர்த்துள்ளார். மகாராஷ்டிரா முதல்வர் தேவேந்திர பட்னவிஸ் தாவோஸ் பயணத்தில் 15 லட்சம் கோடி மதிப்பிலான முதலீடுகளை அவரது மாநிலத்திற்கு குவித்துள்ளார். தமிழகத்தின் முதலீட்டு கதையோ கற்பனையாகவே இன்றளவும் நீள்கிறது. 2022 இல் துபாய் பயணத்தின் போது வெறும் ரூபாய் 6.100 கோடி மதிப்பிலான உடன்படிக்கைகள் கையெழுத்தானது என தமிழக அரசு தரப்பில் கூறப்பட்டது. 3 வருடங்கள் கடந்தும் அவை எதுவும் நடைமுறைக்கு வரவில்லை. சிங்கப்பூர் மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகளுக்கு பயணித்த போது கையெழுத்தானவை வெறும் காகித உடன்படிக்கைகளாகவே இன்றும் உள்ளன. உபி, மகா வோடு ஒப்பிடுகையில் தமிழக முதல்வர் பின்தங்குகிறார். மிகப்பெரிய அளவில் விளம்பரப்படுத்தப்பட்ட ஸ்பெயின் பயணம் 3 உடன்படிக்கைகளோடு சொற்பமாக முடிந்து விட்டது. அதிலும் இன்றுவரை எந்த முன்னேற்றமும் இல்லை. 2024 அமெரிக்க பயணத்தில் ரூபாய் 7,500 கோடி மதிப்பிலான 19 உடன்படிக்கைகள் கையெழுத்தானதாக அரசு கூறினாலும் இதுவரை ஒரு தொழிற்சாலையின் கட்டுமானம் மட்டுமே துவங்கப்பட்டுள்ளது. கோடிக்கணக்கில் மக்கள் வரிப்பணத்தை செலவு செய்து வருடாவருடம் வெளிநாடுகளுக்கு சென்று முதலீடுகளை ஈர்ப்பதாக கூறிக்கொள்ளும் திமுக அரசின் தொழில்துறையின் ஆற்றலின்மையை இது வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. மேலும் செலவை சுருக்கி வரவை பெருக்குவதில் பிற மாநில அரசுகளும் முதல்வர்களும் கவனம் செலுத்திக் கொண்டிருக்க, இதுநாள் வரை தமிழக முதல்வர் மேற்கொண்ட வெளிநாட்டு பயணங்களின் பின்னணி என்ன என்பது மக்களுக்கு புரியாத புதிராகவே உள்ளது. அரசு துறைகளில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்பி ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு ஏற்ற ஆரோக்கியமான சூழலை உருவாக்கி சீர்கெட்டு கிடக்கும் சட்டம் ஒழுங்கை செம்மைப்படுத்தினாலே நமது தமிழக இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்புகள் உறுதி செய்யப்படும். ஊழல், முறைகேடு ஆகியவற்றால் துருப்பிடித்து கிடக்கும் அரசு இயந்திரத்தை பழுது பார்த்தாலே தொழில் துவங்க விரும்பும்